வணக்கம் நண்பர்களே. இந்த குரூப் 4 டெஸ்ட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. யூடியூப்போட டெஸ்ட்டு இன்றைக்கி தேர்வு எண் 8 எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மேக்ஸ் பார்ட்டோட கரெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பாட்டு எல்சிஎம் HCF பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி அதோட ஆன்சர் கீ வித் சொல்யூஷனோட பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், என்ன தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் டெஸ்ட் எழுதும் போது இந்த கொஸ்டினில் எங்கேருந்துனா கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் தான் எப்போவுமே நமக்கு இருக்கும். எவ்வளோ தான் படித்தாலும் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணாலும் அந்த ஒரு திங்கிங் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதிலிருந்து தெரியாத கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ என்ன தான் படித்தாலுமே தெரியாத கொஸ்டின் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரீஸ்டார்ட் டெஸ்ட்டோட 8வது கொஸ்டின் ஆன்சர் கீ பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து இதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம், இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா HCF. அப்போ நம்ம வந்து எல்சிஎம்மை மீச்சி மே அப்படின்னு சொல்கிறோம், HCF வேன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மீச்சிமாவை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பேவை இங்கே பேவை, இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம ஒரு மீச்சிமான என்ன பேவானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். வந்து 24, 12 2 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல்லே படித்த விஷயம் தான், 6th, 7th, 8th புக்லேயே நம்ம நடத்தின அதே விஷயம் தான் இங்கேயும் பார்க்குறோம். இப்போ நம்ம சின்ன நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம சின்ன நம்பர் ஸ்டார்ட் பண்ணோன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 12 இங்கே 6, அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே 6 இங்கே 3, அகைன் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2 டைம்ஸு இங்கே 1 டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் தான் சின்ன நம்பரு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு பேர் லீஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் பெருக்கி போட்டுடலாம், மீச்சி மே. ஓகே, அப்போ எல்லாத்தையும் 2 × 2 4, 4 × 8, 8 × 3 24. அப்போ எல்சிஎம் கேட்டால் 24, எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம் 24. இது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மிகப்பெரிய பொது வகுத்தி, மிகப்பெரிய வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லேயர் காமனை மட்டும் எடுத்துக்கணும், இந்த கீழே உள்ளதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ நமக்கு 2 × 2 4, 4 × 3 12, இதுதான் நம்ம HCF அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு, எப்போவுமே எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குற சம்மு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ என்ன நம்பர் அப்படின்னா x × y, இப்படி 2 நம்பர் எடுத்துக்குவோம். இந்த 2 நம்பரை மல்டி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரோட எல்சிஎம் HCFக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. The product of 2 number is equal to LCM × HCF. இரு எண்களின் பெருக்கற்பலனானது அதனுடைய மீப்பேவாக சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் 2 நம்பர், ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் 24, நான் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் 12. LCM இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 24, HCF இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 12. பாருங்கள் 2 நம்பருமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மும் HCFும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஒரு நம்பர் கேட்பாங்க, நம்ம கண்டுபிடிப்போம். இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். இதை தொடர்ந்து நமக்கு 8ஆம் நம்பர் கொஷின் பேப்பரில் கொடுத்த சம்ஸை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகே, முதல் சம்மே அதான் இருக்குது. இந்த எல்சிஎம் 2 கோ ப்ரைம் நம்பர் இஸ் 5005. ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 65, ஃபைண்ட் த அனதர் நம்பர். மீச்சியமாக கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் 65 சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி, சரியா. அப்போ கோ ப்ரைம் அப்படின்னு சொன்னதுனால 2 நம்பரோட பெருக்கற்பலன் அப்படின்னு சொன்னதுனால x × y, இதான் எவ்வளோ சொல்லிட்டாங்க 5005. இரு சார்பகா எண்களின் மீச்சி மே அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா. அப்போ ஒரு நம்பர் 65 அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 65 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இன்னொரு நம்பரை நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்று 65ஆல் அடிக்கணும், அல்லது 5ஆல் அடிக்கணும். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 13 5 65, இங்கே 1 0 0 1. இப்போ 13வது டேபிளால் அடிக்க போகிறோம். 13ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 13 91, மீதி 9 அகைன் 91. ஸோ 7 13 91. ஸோ ஆன்சர் 77. இரு
சார்பகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன கஷ்டப்படுவாங்க எல்லோரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 13ஆம் நம்பரால் வகுக்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. 13ஆம் நம்பரால் வகுக்கிறதுக்கு எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. இப்போ சிம்பிளாக 2 நம்பரை கண்டுபிடிச்சா எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 நம்பரை ஒரு நம்பர் தெரியும், இன்னொரு நம்பர் தெரியாது. அதால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 13ஆல் வகுக்கிறதா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நம்ம பெருக்கிடலாம். ஓகே, அடுத்தபடியாக பாருங்கள். இதுவும் என்ன தான் சொல்கிறாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ திருப்பி நம்ம ஞாபகம் வர வேண்டியது எல்சிஎம்னா லீஸ்ட் நம்பர்னு சொல்லுவான், பெரிய நம்பராக இருக்கும். லீஸ்ட் நம்பர்னு சொல்லுவான், பெரிய நம்பராக இருக்கும். இதான் மைண்டில் இருக்கணும். அப்போ நம்ம முதல்ல இந்த 3, 5, 7க்கு நம்பருக்கு முதல்ல எல்சிஎம் எடுப்போம். இதில் இப்படி டானா போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. 2ஆல் 3ஆல் 4ஆல் போடுறோம்னா ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன செய்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம பெருக்கிடுறோம். 3 × 7 21, 21 × 5 105. 105 ஆன்சருக்கு சூப்பர் அப்படின்னு மொதல் ஆப்ஷனை டிக் பண்ணிடக்கூடாது. 2 ஆப்ஷன்லேயுமே 105 வச்சுருக்கான். அப்போ 4ல் 5ல் 3 தூக்கிடலாம். இந்த 2 தான் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஹையஸ்ட் லீஸ்ட் 2 ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய நம்பராக இருக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே P/2 P/3 P/1 P/2 P/3 P/1. அப்போ இதில் லீஸ்ட்னா ஹையஸ்ட் பார்க்கணும். அப்படியே மாற்றி பார்க்கணும், உல்ட்டாவா. லீஸ்ட்னா ஹையஸ்ட் பார்க்கணும், ஹையஸ்ட்னா லீஸ்ட் பார்க்கணும். அப்போ அங்கே லீஸ்ட்னால ஹையஸ்ட் பார்க்கணும். P/2 P/3 இப்போ P/3 இதை வச்சு ஆன்சரை போட்டுடலாம். யார் தான் 105 P³ Q³ R³ அப்போ இந்த இடத்துல இதில் 3 பார்க்கும்போது இந்த R³ தான் பெருசு, எழுதியாச்சு. அடுத்து Qக்கு போகிறோம். Q/1 Q/2 Q/3 Q/3 தான் பெரிய நம்பர், எழுதியாச்சு. R/1 R/2 R/3 தான் பெரிய நம்பர், எழுதியாச்சு. லீஸ்ட்னா பெரிய நம்பர் பார்க்கணும், மாற்றி பார்த்துடக்கூடாது. இவ்வளோ தான் சம்ம. அப்போ சம்மை பொறுத்தளவு நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதை உடச்சி எழுதி பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். ஞாபகம் வைக்க வேண்டியது லீஸ்ட்டா ஹையஸ்ட்டா அதை மட்டும் பார்க்கணும். அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம். சாதாரண நம்பருக்கு தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. நம்பருக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்னால் 90 150 225. இப்போ நம்ம இதை 3ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 3s 30 டைம்ஸு. ஸோ இங்கே 5 3 15 50 7 3 21 மீதி 15 நமக்கு 5 டைம்ஸ். ஸோ திருப்பி நம்ம இங்கே நம்ம 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டோம்னா 10, இந்த 50 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 2 டைம்ஸ்னால் 6, 2 டைம்ஸ்னால் 6. நமக்கு எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் தைரியமாக எழுதலாம். சரியா, 2 டைம்ஸ்னால் 6, 50னா 5 டைம்ஸ். அப்போ திருப்பி நம்ம 5ஆல் போட்டோம்னா இங்கே 2 டைம்ஸு 10 டைம்ஸு 5 டைம்ஸ். அகைன் திருப்பி 2ஆல் போட்டோம்னா 1 5 5. அகைன் 5ஆல் போட்டோம்னா 1 1 1. இப்போ எல்லாத்தையும் மல்டி பண்ணலாம். 5 × 5 அப்படி எடுத்து போட்டு மல்டி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 × 5னா 25, 3 × 3 9, 9 2 18, 25 × 18. ரொம்ப ஈஸியாக பெருக்கலாம், ஒன்றுமே கிடையாது. சைடில் எழுதி குறுக்கு பெருக்கினாலும் ஓகே. இல்லை 25ஆல் பெருக்கணும்னா 2 0 சேர்த்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ ஒரு நம்பர் 18 இருக்குது, 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 0 சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 5 அப்படி எழுதிக்கலாம், 10 பேர் 2 எழுதிக்கலாமா, அதான் இங்கே பண்ணியிருக்கோம். அடிச்சிங்கன்னா 9 90. அதே மாதிரி 20 எப்படி எழுதிக்கலாம், 2 0 சேர்த்து 4ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 4ஆல் வகுத்திங்கன்னா 4 நாங்க 16 மீதி 2 20 5 0. ஆன்சர் 450. இது நம்ம என்ன ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கோம். சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், நம்பர் பெருசாக இருக்கிறத பார்த்து பயப்படியே கிடையாது. பார்த்த உடனே சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டான். இது பார்த்தோன்னே சில அடுத்தவங்க போயிடுவாங்க, நமக்கு தெரியாது வராது. இங்கே ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பார்த்தோன்னா அப்படி எடுத்து எழுதுனா ஆன்சர் வந்துடும். பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம், லீஸ்ட் அப்படின்னா ஹையஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல A - 1 பவர் 5, இங்கே A - 1 பவர்
3. அப்போ ஹையஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹையஸ்ட்டாக என்ன இருக்கும் போது a - 1/5 மொதல் வேலை முடிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் தூக்கி விட்டாச்சு. அடுத்து a + 3/2 இருக்குது. இங்கே a + 3/4 இருக்குது. லீஸ்ட்னா ஐஎஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த ரெண்டில் ஐஎஸ் என்னதான் இருக்க போது a + 3/4 இதையும் எழுதியாச்சு. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா அது மீச்சிமே. எக்ஸ்ட்ரா இல்லாத காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா அது HCF நமக்கே தெரியும். அப்போ என்ன எக்ஸ்ட்ரா யார் இருக்கா a - 2/2 இருக்கார். அப்போ a - (1) 5 இந்த இருக்குது, a - 2/2 இந்த இருக்குது, a + 3 இந்த இருக்குது. இது ஆன்சர் முடிஞ்சுதா? அப்போ இந்த இடத்த பொறுத்தளவில் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். லீஸ்ட்டுன்னு சொல்லுவான், எங்கெங்கே பெரிய நம்பர் இருக்கோ தூக்கி எழுதிட வேண்டியதான். a - 1/5 3 5 எழுதியாச்சு. அடுத்து இந்த ரெண்டில் யார் a + 3/2 பவர் 4 எழுதியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஆட் பண்ணி எழுதணும். இன்னும் 2-3 நம்பர் சேர்ந்துருக்கா அதையும் சேர்த்து கூட எழுதுனா முடிஞ்சு போச்சுண்ணே. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். டைமே எடுக்காது. பார்த்து அப்படியே ஆன்சர் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். 156 124 என்ன கேட்டிருக்காங்க? மீச்சியமாக கேட்டிருக்கான். அவ்வளோதான். 2 போடுவீங்க. 78 62 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 39 31 அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். மல்டிப்ளை பண்ணலாம். 39 31 1 டைம்ஸ்னா 9 3 27 30க்கு 0 ரிமைனிங் 3 9 1209 அது போக இன்னும் ஒரு 4 இருக்கு இல்லையா? இப்போ அது 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 4 36, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 4. ஸோ 4836 இதை சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. இந்த இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆரோ இது ரெண்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்து இப்படி குறுக்க இந்த கிளாஸ் இந்த கிராஸ், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளிகேஷன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சிம்பிளாக. இது ரெண்டையும் மல்டி பண்ணாமல் 9. இப்போ கிராஸாக மல்டி பண்ணுவோம். இந்த கிராஸாக மல்டி பண்ணால் 3, இந்த கிராஸாக மல்டி பண்ணால் 27 கூட்டினா 30க்கு 0 மீதி 3 கடைசி இந்த இருக்குது. 3 × 3 9 9 3 12 இன்னும் ஒரு 2 2 4 4ஆல் பெருக்கணும். பெருக்கணும் ஆன்சரு 4836. சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஒன்றுமே கிடையாது. நம்ம டைம் வேஸ்ட்டே ஆகாது. எல்லாமே சிம்பிளாக சாதாரண சம் தான். பாருங்கள், சூப்பரான சம்மு. Find the length of the longest rope that can be used measure exactly the rope length எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்டுருக்கான். அதிகபட்சம் சொன்னால் அதிகபட்சம் சொன்னால் குறைஞ்சபட்சத்தை பாருங்கள், குறைஞ்சபட்சம்னா அதிகபட்சத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருக்கானா, அப்போ நம்ம சமயம் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிடணும். அதான் முக்கியம். அப்போ இந்த இடத்துல 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? 120. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன 3ன்னா 300 இருக்குமா? 360. இப்போ அங்கே எவ்வளோ இருக்கும்போது 400. எவ்வளோ தான் சம்மம் முடிஞ்சுதா? அப்போ நம்ம இந்த இடத்துல மீட்ரு சென்டிமீட்டர் சேர்ந்துருந்தால் மெஷர்மெண்ட்டை ஒரே மாதிரி மாற்றிடணும். எல்லாத்துக்கும் சென்டிமீட்டர் முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். ஸோ அது மாதிரி மாற்றி எழுதியாச்சு. இங்கே 3 மீட்டர் இருக்குது. அப்போ 300 + 60 360. இங்கே 4னா 400. வழக்கம் போல் 2 போட்டிங்கன்னா இங்கே நமக்கு 60 180 200. 2 போட்டிங்கன்னா 30. இங்கே போட்டிங்கன்னா 90. இங்கே போட்டிங்கன்னா 100. அகைன் 2 போட்டிங்கன்னா இங்கே 15. இங்கே 45. இங்கே 50. அகைன் 5 போட்டிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ் 9 டைம்ஸ் 10 டைம்ஸ். இதுக்கு மேலே காமன் டேர்ம்ஸ் கிடையாது. திருப்பி நீங்கள் 3 போடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? அதிகபட்சம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கான். அதிகபட்சம்னா குறையாக தான் இருக்கணும். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தால் அது என்னமா மாறிடும்? எல்சிஎமாக மாறிடும். நமக்கு இப்போ HCF தான் தேவை. அப்போ நம்ம HCF எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மல்டி பண்ணோன்னா 2 × 4 4 × 2 8 8 × 5 எவ்வளோ இருப்பது? 40. ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லா கயிறுகளும் சரியான அளக்கப்பட்ட கயிறு எக்ஸாக்ட்லி இந்த மாதிரிலாம் வேர்டு வரும்போது கவனமாக செய்யணும். எல்லாத்தையும் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி போட்டக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும்? HCF தான் கண்டுபிடிக்கணும். செம்ம மாற்றி போட்டுறக்கூடாது. இப்போ எந்த இடத்துல எல்சிஎம் எந்த இடத்துல HCF அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக கவனமாக செம்ம சால்வ் பண்ணு.
திருப்பியும் எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். 35, 42, 30. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் போட முடியாது. அதனால் நம்ம 2 போகிறோம்னு வச்சுக்கோமே. இங்கே 35 அப்படியே இருக்கும், இங்கே 21 ஆயிரும், இங்கே 15 ஆயிரும். அகைன் 3 போட்டிங்கன்னா 35 இருக்கும். 7 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸ். அப்புறம் 3 5 போடலாமா? 5 போட்டோம்னா இங்கே 7 டைம்ஸு, இங்கே 7 டைம்ஸ், இங்கே 1 டைம்ஸ். அகைன் 7 போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாயிரும். எல்லாத்தையும் மல்டி பண்ணால் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதை மல்டி பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 7 × 3 21, 5 × 2 10. 21 × 10 எவ்வளோ ஆயிரும்? 210 மாறிடும். அப்போ நம்ம 2 ஆப்ஷனை முடிச்சு விட்டுடலாம். அடுத்தது நம்ம இங்கே A⁻2, A⁻3, A⁻1. அப்போ லீஸ்ட்னா ஹையஸ்ட் பார்க்கணும். ஸோ A⁻2 3 பார்த்தா A⁻3. எல்லா இடத்துலையும் A⁻3 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், C³ தான் இருக்குது. சாரி, இந்த இடத்துல நமக்கு மாற்றி எடுத்துட்டோண்ணா, 2 தான் இருக்குது. 210ல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீதி 2 எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ 210 அடுத்து A⁻3 இருக்கணும். ஏன்னா இங்கே லீஸ்ட் அப்படி சொல்ல ஹையஸ்ட் இருக்கணும். A⁻2, A⁻3. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? A⁻3 இருக்கணும். 210 கூட A3 இருக்கக்கூட ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? பி ஆப்ஷன் தான். அதை போட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம்மு. 6th 7th ஸ்கூல் புக்லேயும் சம் நடத்தினேன். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகிய ஒரு வட்ட பாதையின் ஒரு பாதையை சுற்றி 10, 15, 20 சுற்றி முடிக்கிறேன்னா அவர்கள் தொடக்கப்புள்ளி 7 மணிக்கு ஆரம்பித்தா திருப்பி எத்தனை மணிக்கு சந்திப்பார்கள்? இந்த பாருங்கள், இதே தான் ஒன்றாக இந்த மாதிரி ரவுண்டு பற்றி பேசினாலே அது நமக்கு என்ன கேட்பாங்க? மீச்சி தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு 10, 15, 20 3க்கு நம்ம மீச்சியமாக எடுக்கிறோம். 2 போட்டிங்கன்னா இங்கே 5, இங்கே 15, இங்கே நமக்கு 10. அகைன் நம்ம வந்து ஒரு 5 போட்டோம்னா 1, 3, 2. இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து 5 × 2 10, 3 × 2 6, 6 × 10 எவ்வளோ? 60. இது எல்லாமே எதில் இருக்கு பாருங்கள், நிமிடங்களில் இருக்குது. அப்போ நம்மகிட்ட கிடச்சிருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நிமிடங்கள் கிடச்சிருக்கு. 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள்னா 1 hour. அப்போ முதல் ரவுண்டில் அவங்க எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க? 7 மணிக்கு மீட் பண்ணால் 1 hour கழிச்சு மீட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸோ எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க? 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒன்றாக சுட்டுனாங்க. கிளாக் வச்சு சம்ம இருக்கும். கடிகாரம் ஒன்றாக சுட்டுக்கிறது, திருப்பி எப்போ அடிக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடணும்? மீச்சியமாக எடுத்துடணும். தொடக்க புள்ளிக்கு திருப்பி சந்திப்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டாலே மீச்சியமாக எடுத்துருங்க. ஸோ மீச்சியமாக எடுத்தால் நமக்கு 60 நிமிடங்கள் கிடைக்கும். ஸோ 1 hour. அப்போது 7 மணிக்கு மீட் பண்ணால் அடுத்த மீட்டு 8 மணிக்கு இருக்கும். ஸோ ஆன்சர் 8. அடுத்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரை பார்த்தாலே தெரியுது எந்த நம்பர் பெரிய நம்பர்னு. அப்போ இந்த இடத்துல லீஸ்ட்னால் பெரிய நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பெரிய நம்பரு AM+3 தான் பெரிய நம்பர். ஏதாச்சும் குழப்பமாக இருக்குன்னா இந்த எம்முக்கு நீங்களே ஒரு வேல்யூ போட்டுக்கோங்களேன். 1ன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 + 1 2 ஆயிரும், இங்கே 3 ஆயிரும், இங்கே 4 ஆயிரும். அந்த எம்மோட வேல்யூ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி வேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் A⁻m+3. இதுதான் சிம்பிள். அடுத்தது 2/3 மற்றும் 5/9 ஆகியவற்றின் மீ பொது வகுத்தி எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணோம்னா இந்த இருக்கு இல்லையா, 2/3 5/9 எப்படி இருக்குன்னா எது கேட்டிருக்காங்களோ அது அப்படியே மீச்சியமே எல்சிஎம் எடுத்துடணும். என்ன அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எது கேட்டிருக்காங்களோ அப்படியே மேலே எல்சிஎம் எடுத்துடணும், கீழே HCF எடுத்துடணும். அதாவது மேலே மீச்சியமாக எடுக்கணும், கீழே மீப்பாவை எடுக்கணும். அப்போ இந்த 2க்கும் 5க்கு காமன் டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. டானா போட்டு பார்த்தாலும் பெருக்க தான் போகிறோம். அதனால் 10. சரியா? 3க்கும் 9க்கு HCF எடுக்கணும். ஸோ 3 போட்டிங்கன்னா 1, இங்கே 3. இதுக்கு அடுத்து ஒரு ரவுண்டு போட முடியாது. போட்டால் அது எல்சிஎம் ஆயிடும். அப்போ என்ன போகுது? 3. ஸோ ஆன்சர் என்னது? 10/3. அவ்வளோதானா? இப்போ ரொம்ப சிம்பிளான சம். அப்போ என்ன சொல்கிறானோ அதை செய்யணும். இப்போ HCF கண்டுபிடிக்க சொன்னான்னா மேலே HCF, கீழே அளவுக்கு எல்சிஎம். அவ்வளோதான். என்ன சொல்கிறானோ அதை நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு இது கண்டுபிடிக்கணும். தொகுதிக்கு என்ன சொல்லிக்கணும் அதை செய்யணும், பகுதிக்கு என்ன சொல்லையோ மாற்றி செய்யணும். எவ்வளோதான் சம்முன்னு. இப்போ ரொம்ப சிம்பிளான சம்மு. கண்டிப்பாக தெரியும். எல்சிஎம் HCF தரவோட உங்களுக்கு 25 கொஷினில் எக்ஸாமில்
3 கொஷினுக்கு குறையாமல் எல்சிஹெச்எஃப்ல இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும். எல்லா கொஷினும் நீங்களும் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய ஓல்டு கொஷினோட கலெக்ஷன்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக 3 கொஷினாச்சும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 10 கொஷினில் உங்களுக்கு 2 கொஷின்ல 3 கொஷின் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுகளையும் நம்ம கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கரெக்ஷன்ஸை கொஞ்சம் மறக்காமல் தெளிவாக பார்த்துருங்க. ஒரு டே ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா நீட்டாக அந்த சம்ம எழுதி வச்சு என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச சம்மத்தி கவலைப்படாதீங்க. தெரியாத சம்ம நோட்டில் எழுதி வச்சு சொல்யூஷனை பார்த்து திருப்பி ரிவைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வரும், ஈஸியாக வந்துடும். ஸோ 25 தான் நம்மளோட டார்கெட். அதை நோக்கி பயணிங்கள். கட்டாயமாக 25 வாங்கிக்கலாம். விஷ் ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.